ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி ஐஸ்கிரீம் பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறேன். ஃபுல் க்ரீம் வாங்கி வச்சுட்டுருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிட்டு இருக்கேன். இது நீங்கள் தண்ணியே விடக்கூடாது. இதில் இது நல்லா கெட்டியாகணும். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுட்டுருக்கேன். இதை நம்ம தண்ணி விட்டோ கரைச்சிக்கலாம், இல்லாட்டி பால் விட்டும் கரைச்சிக்கலாம். அது நம்ம விருப்பம். இதை கரைச்சிக்கலாம் நல்லா கட்டி இல்லாத. இது ஒரு 150 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கு பார்க்கலாம். இதுக்குள்ள நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நான் தண்ணி விட்டு தான் கரைச்சிட்டு இருக்கேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது நல்லா கொதிச்சு கெட்டி ஆகணும். கொதிச்சு நல்லா கெட்டி ஆகணும் பால். கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா அப்படி கொதிக்க இந்த ஏடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆடை ஏடு. இது அப்படியே நம்ம கிளறி விட்டு உள்ளே இது பண்ணணும். நல்லா கெட்டியாகணும் பால். இதை நம்ம கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும். இந்த சர்க்கரையை போட்டு நல்லா கலந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி விட்டு கெட்டி ஆறி நாட்டு மிக்சியில் அடித்து ஃப்ரிட்ஜில் 5 மணி நேரம் இந்த ஏர்டைட் பாக்ஸ் வச்சுருக்கேன். பவுல் இதில் ஊற்றி வைக்கணும் 5 மணி நேரம். இந்த ஏடெல்லாம் அப்படி எடுத்து விடணும். இப்போ பாருங்க, நல்லா கெட்டியாக இன்னும் கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகட்டும்.
சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரை போட்டால் கொஞ்சம் நீத்துரும். அப்புறம் திரும்பி கொஞ்சம் கொதிக்கட்டும். பார்த்தீங்களா, தண்ணியாக எடுத்து பாருங்க. ஏன்னா சர்க்கரை போட்டுக்கோ இல்லையா, அது நல்லா கொதிக்கட்டும். ஃபுல் க்ரீம் மில்க் தான் விடணும். ஏன்னா தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு வந்து இதாகிடும். அதனால் ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நான் 1/2 லிட்ரு விட்டுருக்கேன். இன்னமே கொஞ்சம் கெட்டியாகணுன்னாவே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு விடும்போது நல்லா கலக்கிட்டு விடலாம். அடியில் அப்படியே தங்கிக்கும். இதை விட்டுருலாம். இப்போதான் கைவிடாத கலவலாட்டி வந்து கட்டி தட்டிடும். அங்கங்கே கட்டி தட்டிடும். பார்த்தா அதை விட்டோன்னே கெட்டியாக எடுத்து பாருங்க. பால் இதோ தெரிகிறதா, நல்லா கெட்டியாக எடுத்து பாருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறினாட்டு இதை மிக்சியில் அரைச்சி இதில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறினாட்டி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே இதில் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஓட்டி அரைச்சிட்டு இந்த பவுலில் விட்டு 5 மணி நேரம், உங்களுக்கு 5 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நல்லா க்ளோஸ் பண்ணி 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுக்கப்புறம் திரும்பி எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி இதுக்கு வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் தேவையோ அதை நீங்கள் விட்டுக்கலாம். பைனாப்பிள், வெண்ணிலா என்ன தேவையோ அதை நீங்கள் விட்டுக்கலாம். என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருக்குது. அதை நாளைக்கு அப்புறம் அதை விட்டு காட்டுறேன். வெண்ணிலா எசன்ஸ் விட்டு இது பண்ணி அரைச்சி எடுத்து திருப்பி நாளைக்கு அரைச்சிட்டு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா தான் ஐஸ்கிரீம் ஆகும். கம்ப்ளீட் ஐஸ்கிரீம் ஆகிறதுக்கு வந்து ஒரு 15 மணி நேரம் ஆகும் டோட்டலாக.
அதாவது மூடியால் அரை மூடி விட்டுக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் ஆறட்டும். நல்லா ஆறிடுத்து. இது அரைச்சின்னு வரலாம் மிக்சியில் விட்டு. அரைச்சின்னு வரேன். அரைச்சின்னு வந்தாச்சு. இதில் ஊற்றி 5 மணி நேரம் வச்சுடணும். ஃப்ரீசரில், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நாளைக்கு 5 மணி நேரம் கழித்து எடுத்து திரும்பி அரைச்சிட்டு திரும்பி 8 மணி நேரம் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஐஸ்கிரீம் நமக்கு ஐஸ்கிரீமாக கிடைக்கும். 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு 5 மணி நேரம் கழித்து அரைச்சி திரும்பி காட்டுறேன். இதோ ஐஸ்கிரீம் நேற்று இது ஐஸ்கிரீம் பண்ணோம் இல்லையா, 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ திரும்பி வந்து அரைக்கணும் மிக்சியில் போட்டு. திரும்பி இதை மிக்சியில் அரைச்சிட்டு 8 மணி நேரம் வச்சா நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகும். அரைச்சிட்டு காட்டுறேன். இதே பவுல்லே ஊற்றி வச்சிடலாம். இதோ அரைச்சி வந்தாச்சு. இது திரும்பி வந்து ஃப்ரீசரில் வச்சு 8 மணி நேரம் வைக்கணும். எதனால் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து சில்கியாக ஸ்மூத்தாக ஆகும் ஐஸ்கிரீம். நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் அதில் வந்து மிக்ஸ் பண்ணாதனால நமக்கு வந்து இது அப்போ தான் ஸ்மூத்தாக வரும். அதனால் வந்து திருப்பி நம்ம 2ஆம் தடவை அரைச்சி ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வந்து நம்ம உங்கள்கிட்ட இந்த அலுமினியம் ஃபாயில் பேக் இருந்தால் வையுங்கோ, இல்லைன்னா வந்து நம்ம பிளாஸ்டிக்கு கவர் கூட வைக்கலாம். ஏன்னா இது வந்து கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் ஃப்ரீசரில் 8 மணி நேரம் கழிச்சு காட்டுறேன். ரெடி ஆகிடுச்சு. இதோ பாருங்க. இதுக்கு நட்ஸ் போடலாம். நட்ஸ் எல்லாம் அப்படி லேசாக மேலாக அப்படி தூவி அதில் நம்மளுடைய விருப்பம்தான். நீங்கள் வந்து டூட்டி ஃப்ரூட்டி அது மாதிரி இருந்தாலும் போடலாம், என்ன இருந்தாலும் போடலாம். நான் நட்ஸ் போட்டிருக்கேன் இதில் ஒரு கப்பில். இன்னொரு கப்புக்கு வந்து சாக்கோ சிப்ஸ் போடுறேன். பாருங்கோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.